Hello friends, I welcome you all to our channel Adadu for 7 Tamil. இன்றைக்கி என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி மேக்ஸ். ஸோ இதில் நம்ம எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து ஒரு டார்கெட் இருக்கும், எப்படியாவது நம்ம வந்து 25 அவுட் ஆஃப் 25 வந்து எடுத்துடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனோட முயற்சியாக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு டாபிக்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ், ஸோ வயது கணக்குகள். ஸோ இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த செஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஓகே, செஷனுக்குள்ளே போகிறது முன்னாடி இன்றைக்கான ஆஃபர் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். Adadu for 7 சார்பாக வந்து 77% வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணோம். இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் கெட் 77% டிஸ்கவுண்ட் ஆன் லைவ் கிளாஸஸ், வீடியோ கோர்ஸ், டெஸ்ட் சீரிஸ், இ-புக்ஸ், மாகா பேக்ஸ். இது எல்லாத்து மேலேயும் உங்களுக்கு 77% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். டிஎன்பிசி குரூப் 2 நிறைய பேர் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இந்த டிஎன்பிசி குரூப் 2க்கான பேட்ச் வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா February 1 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா adadu7.com போய்ட்டு இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட் போய்ட்டு சர்ச் பாக்ஸில் தமிழ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். தமிழ் இந்த கோர்ஸ் என்னென்ன கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்குமோ அது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் பேக்கை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு Y207 இந்த கூப்பன் கோடை என்ட்ரு பண்ணிட்டு நீங்கள் பை பண்ணுங்கள். யூ வில் கெட் மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட். ஸோ இந்த மெகா தொகுப்பு அப்படிங்கிறது ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லலாம். பேங்க்கு, எஸ்எஸ்சி, ரயில்வே, டிஎன்பிசி இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்ஸில் என்னென்ன கோர்ஸ் எல்லாம் தமிழ் லான்ச் பண்ணுறோமோ அத்தனை கோர்ஸுமே வந்து இந்த ஒரு பேக்குள்ளே வந்துடும். ஸோ இந்த ஒரு பேக் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு பை பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம டாப்பிக்குள்ளே போயிடலாம், கவனிங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பாருங்கள். சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல் பை 4 years. சச்சின் அப்படிங்கிறவர் ராகுலோட யங்கர் எத்தனை வருஷம்? 4 years. இப்போ ராகுல் தான் பெரியவர்னு தெரியுது, சச்சின் வந்து இளையவர் அப்படின்னு தெரியுது. ஸோ சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல் பை 4 years. அப்போ ரெண்டு பேருக்குமான வயது வித்தியாசம் 4 வருஷம். இஃப் தேர் ஏஜஸ் ஆர் இன் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ 7:9. ஸோ அந்த ரெண்டு பேருக்கான ரேஷியோ 7:9 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ அப்படின்னா சச்சின் வந்து 7 பங்கு வயசு, ராகுலுக்கு வந்து 9 பங்கு வயசு. அப்போ ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது 7 பங்கு, இது 9 பங்கு. ரெண்டு பேருக்குமான டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை பங்கு அப்படின்னா 2 பங்கு. அந்த 2 பங்கு தான் என்ன அப்படின்னா 4 years. அந்த 2 பங்கு தான் இந்த டிஃப்ரென்ஸ் இண்டிகேட் பண்ணுது. அப்போ 2 பங்கு 4 years அப்படின்னா ஒரு பங்கு வந்து எவ்வளோ? 2 years. அப்போ சச்சினுக்கு என்ன வயசுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 7 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன வருது? 14 years அப்படின்னு வருது. அப்போ சச்சினுக்கு வந்து என்ன வயசு அப்படின்னா 14 years. ராகுலுக்கு என்ன வயசு? 9 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள், 18 years அப்படின்னு வரும். அப்போ கொஷினுக்கான ஆன்சர் வந்து 14 years. சச்சினுடைய வயசு தான் கேட்குறாங்க. 14 years அப்படிங்கிறது சரியான ஆன்சர். Question number 2. The difference between the ages of Meena and Seema is 3 years and the respective between their ages is 7:8. What is the sum of their ages? என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். மீனா, சீமா இந்த ரெண்டு பேருக்கான ஏஜ் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா 3 years. The ratio between their ages மீனா, சீமா, மீனா, சீமா இந்த ரெண்டு பேருக்கான ஏஜ் ரேஷியோ வந்து 7:8. வாட் இஸ் த சம் ஆஃப் தேர் ஏஜஸ்? ஸோ எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். இங்கே 7, இங்கே 8. அப்போ ரெண்டு பேருக்குமான ஏஜ் டிஃப்ரென்ஸ் வந்து எத்தனை பங்கு? ஒரு பங்கு. அந்த ஒரு பங்குக்கான ஏஜ் தான் என்னன்னு சொல்கிறாங்க? 3 years அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்ன? ஒரு பங்கு. அந்த ஒரு பங்குக்கான ஏஜ் தான் என்ன? 3 years. ஒரு பங்கு வந்து 3 years-ஆ? அப்போ சம் ஆஃப் தேர் ஏஜஸ் அப்படின்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 7 8 ஆட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு? 15 அப்படின்னு வருதா? 15 × 3 என்ன வருது? 45 years. 45 years. அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி, 45. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3. Present ages of x plus y are in the ratio 5:6. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க.
அந்த ரெண்டு பேருக்கான ப்ரெசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ரெண்டு பேருக்கான ப்ரெசன்ட் ஏஜுக்கான ரேஷியோ என்ன? 5:6. 7 இயர்ஸ் என்ஸ் அப்படின்னா 7 வருஷத்துக்கு அப்புறம். 7 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரேஷியோ என்னவா மாறுது? 6:7 மாறுது. ஆஃப்டர் 7 இயர்ஸ் 6:7 மாறுது. ஆஃப்டர் 7 இயர்ஸ். ஆஃப்டர் 7 இயர்ஸ். வாட் இஸ் எக்ஸ் ப்ரெசன்ட் ஏஜ் இன் இயர்ஸ்? என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அட் ப்ரெசண்ட்டு எக்ஸு ஒய், எக்ஸோட ஏஜ் 5x எடுத்துக்கோங்க, ஒய்யோட ஏஜ் வந்து 6x அப்படின்னு வச்சுக்கோங்க. அட் ப்ரெசண்ட் எக்ஸ் அண்ட் ஒய், இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னா 5:6. ஸோ இது வந்து ஒரு சார்ட்டில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கவனிங்க. இந்த இடத்துல எக்ஸ் ஒய்க்கான ஏஜ் என்ன அப்படின்னா 5:6. அப்போ இது 5xன்னு வச்சுக்கோங்க, இது 6xன்னு வச்சுக்கோங்க. ஆஃப்டர் 7 இயர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் 7 இயர்ஸ்னால் இவருக்கும் 7 இயர்ஸ் வந்து நீங்கள் சேர்க்கணும், ஒய் அப்படிங்கிறதுக்கும் 7 இயர்ஸ் சேர்க்கணும். அப்படி 7 இயர்ஸ் சேர்த்ததுக்கப்புறம் அந்த ரேஷியோ என்னவா மாறுது? 6:7 மாறிடுது. 6:7 மாறிடுது. ஸோ அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ x = 7 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ என்ன அப்படின்னா, இங்கே 5 பங்குங்கிறது ஒரு பங்கு இங்கே கூடியிருக்கு, இங்கே 6 பங்கு அப்படிங்கிறது இங்கே 7 பங்குன்னு மாறி இருக்கு. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ என்ன? ஒரு பங்கோட வேல்யூ 7 அப்படின்னு தெரியுதா? 5ங்கிறது 6 மாறி இருக்கு, 6ங்கிறது 7 மாறி இருக்கு. அப்போ ஒரு பங்கோட வேல்யூ தான் இந்த 7. அப்போ அந்த ஒரு பங்கு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த எக்ஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல 7 அப்படிங்கிறது இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இங்கே 7 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணால் அட் ப்ரெசண்ட்டு எக்ஸோட ஏஜ் என்ன, ஒய்யோட ஏஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ எக்ஸோட ஏஜ் என்ன வருது? 35. ஒய்யோட ஏஜ் என்ன? 42. ஒய்யோட ஏஜ் என்ன வருது உங்களுக்கு? 42. இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் எக்ஸ் பெர்சன்டேஜ் இன் இயர்ஸ்? எக்ஸோடைய பெர்சன்டேஜ் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க? 35 இயர்ஸ். ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 35. ஸோ ஆர்எல்ஸ் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் அதான் வரும். ஸோ என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸோட வேல்யூ நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணல அப்படின்னா ஆர்எல்ஸ் நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணாலும் எக்ஸோட வேல்யூ வந்துடும். 6 × 6 36x, 7 × 6 42, 7 × 5 35x, 7 × 7 49. அப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடும், இந்த நம்பரெல்லாம் இன்னொரு சைடும் கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது? x = 7 அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ 7ங்கிறத கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுங்கள் 5x அப்படிங்கிற இடத்துல. அப்போ எக்ஸோடைய ஏஜ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும், இந்த எக்ஸோடைய வயசு என்னன்னு தெரிஞ்சிடும். எக்ஸோடைய வயசு என்ன? 35 இயர்ஸ். ஸோ இப்படியே நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ஃபோர்த் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். த டோட்டல் ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ஜெயந்த், பிரேம் அண்ட் சரண் இஸ் 93 இயர்ஸ். 10 years ago, the ratio of their ages was 2:3:4. What is the present age of Saran? ஸோ என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாருங்கள். ஜெயந்த், பிரேம், சரண் இந்த 3 பேருக்கான டோட்டல் ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 93 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 years ago 10 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது 2x 3x 4x இது வந்து 10 years before. 10 years before. இப்போ நவ் இப்போ என்ன வயசாக இருக்கும்? இப்போதைக்கு என்ன வயசாக இருக்கணும்? இவருக்கு ஒரு 10 வயசு சேர்த்துக்கணும், இவருக்கு ஒரு 10 வயசு சேர்க்கணும், இவருக்கு ஒரு 10 வயசு சேர்க்கணும். அப்போ என்ன வரும்னா, இப்போது ஜெயந்தோடைய ஏஜ், பிரேமுடைய ஏஜ், சரணுடைய ஏஜ். ஓகே. ஸோ ஜெயந்தோடைய ஏஜ் என்னவாக இருக்கும்? 2x + 10 அட் ப்ரெசண்ட். பிரேமுடைய ஏஜ் 3x + 10, சரணுடைய ஏஜ் 4x + 10. இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரணும்? 93 வரணும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 93. ஸோ ஆட் பண்ணுங்கள். 2x + 3x 4x எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது? 7 + 2 9x. அப்போ என்ன வருது உங்களுக்கு? 9x. 10 20 30 9x + 30 that is equal to 93. அப்போ 9x that is equal to என்ன வருது பாருங்கள்? 63.
ஸோ அப்போது 63 9ஆல் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 7. அப்போ எக்ஸோட வேல்யூ 7 வருதுங்களா. என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த பெர்சன்டேஜ் ஆஃப் சரன்னு கேட்டிருக்காங்க. சரனுடைய பெர்சன்டேஜ் அட் ப்ரெசன்ட் சரனுடைய பெர்சன்டேஜ் என்ன 4x + 10. அப்போ இந்த இடத்துல எக்ஸுங்கிற இடத்துல 7 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ 4 × 7 28 + 10 38 வருதுங்களா. அப்போ சரனுடைய பெர்சன்டேஜ் என்ன 4x + 10 தட் இஸ் ஈக்குவல் டு 38. ஸோ ஆப்ஷன் டி வந்து சரியான ஆன்சர். ஸோ இது கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 5 பார்க்கலாம், கவனிங்க. 5th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, இத்தேஷ் இஸ் 40 years old and Roni is 60 years old. How many years ago was the ratio of their ages 3:5? என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். இத்தேஷ் வந்து 40 years old அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத்தேஷோட ஏஜ் வந்து 40, ரோனியோட ஏஜ் என்ன 60. How many years ago was the ratio of their ages 3:5? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இத்தேஷ் ரோனி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா -x எடுத்துக்கோங்க, அவங்களோட ஏஜ் வந்து 3:5 இருந்திருக்கும். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், you will get the answer. ஸோ அப்போ 60 × 3 என்ன வருது 180 -x × 3 -3x 5 × 40 200 5 × x -5x. ஸோ அப்போ இது எந்த பக்கம் கொண்டு வந்து என்ன வருது பாருங்கள் +5x. இந்த 180 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 2x = 20 அப்படின்னு வரும். அப்போ x = என்ன வருது 10 அப்படின்னு வருது. அப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ வந்து 3:5 இருந்திருக்கு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. அப்போ ஆன்சர் வந்து 10 years. x = 10 கிடச்சிருக்கு. ஸோ 10 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் ஹிதேஷ் அண்ட் ரோனி இந்த ரெண்டு பேருக்கான வயதுகளுக்கான விகிதம் வந்து 3:5 இருந்திருக்கு. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. கொஸ்டின் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். த ரேஷியோ பிட்வீன் சுமித் அண்ட் பிரகாஷ் ஏஜ் அட் ப்ரெசன்ட் இஸ் 2:3. சுமித் இஸ் 6 years younger than பிரகாஷ். த ரேஷியோ ஆஃப் சுமித்ஸ் ஏஜ் டு பிரகாஷ் ஏஜ் ஆஃப்டர் 6 years will be. என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். சுமித் பிரகாஷ் இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ அட் ப்ரெசன்ட் என்ன, அட் ப்ரெசன்ட்டு 2:3. சுமித் இஸ் 6 years younger than பிரகாஷ். ஸோ பிரகாஷை விட சுமித் வந்து 6 years younger. த ரேஷியோ ஆஃப் சுமித்ஸ் ஏஜ் டு பிரகாஷ் ஏஜ் ஆஃப்டர் 6 years. 6 வருஷத்துக்கு அப்புறமா சுமித்துடைய ஏஜுக்கும் பிரகாஷுடைய ஏஜுக்கும் மான ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆஃப்டர் 6 years. ஸோ நல்லா கவனிங்க. அட் ப்ரெசண்ட்டு சுமித் பிரகாஷ் இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ என்ன 2:3. அப்போ ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் என்ன, ஒரு பங்கா. அந்த ஒரு பங்குக்கான வேல்யூ தான் இங்கே என்னென்னு கொடுத்துருக்காங்க 6 years. இந்த டிஃபரன்ஸ் தான் என்ன அப்படின்னா 6 years. அப்போ டிஃபரன்ஸ் வந்து எத்தனை பங்கு, ஒரு பங்கு. அந்த ஒரு பங்கோட வேல்யூ தான் 6 years. அப்போ ஒரு பங்கு வேல்யூ 6 years அப்படின்னா இந்த ரெண்டு பங்கோட வேல்யூ என்ன 12, 3 பங்குக்கான வேல்யூ என்ன 18. அப்போ சுமித்துடைய ப்ரெசன்டேஜ் என்ன அப்படின்னா அட் ப்ரெசென்ட்டு சுமித்துக்கு வந்து 12 வயசு, பிரகாஷ்க்கு வந்து 18 வயசு. ஆஃப்டர் 6 years சொல்லியிருக்காங்க, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா இதுக்கு ஒரு 6 சேர்த்துக்கோங்க, இதுக்கு ஒரு 6 சேர்த்துக்கோங்க. அப்போ என்ன வருது பாருங்கள், இங்கே 18 இங்கே 24. அப்போ ரெண்டுத்துக்குமான ரேஷியோ கண்டுபிடிங்க ஆஃப்டர் 6 years. கேன்சல் பண்ணால் என்ன வருது பாருங்கள், இங்கே 3 இங்கே 4 3:4 அப்படின்னு வருதுங்களா. 3:4 ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க 3:4. அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ ஆஃப்டர் 6 years சுமித்தோட ஏஜுக்கும் பிரகாஷோட ஏஜுக்குமான ரேஷியோ என்ன வருது 3:4 அப்படின்னு வரும். இங்கே 3 இந்த இடத்துல 4. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7 என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு கவனிங்க. த ரேஷியோ ஆஃப் த ஏஜஸ் ஆஃப் ராம் அண்ட் ரஹீம் 10 years ago was 1:3. இப்போ 10 வருஷத்துக்கு முன்னாடி, இது நவ் 10 வருஷத்துக்கு முன்னாடினா இந்த இடத்துல 10 years before. ராம் ரஹீம் இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ என்ன 1:3. 1:3 வந்து 1/3 எழுதிக்கணும். த ரேஷியோ ஆஃப் தேர் ஏஜஸ் 5 years ends. ஸோ 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரெண்டு பேருக்கான
ஏஜுக்கான ரேஷியோ என்னவா மாறுது 2:3 மாறுது அப்படின்றாங்க ஆஃப்டர் 5 இயர்ஸ். அப்போ இங்கேருந்து 5 இயர்ஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் அந்த ரேஷியோ என்னவா மாறுது 2:3 மாறுது. த ரேஷியோ ஆஃப் தர் பர்சன்டேஜஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் பர்சன்டேஜஸ். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது ஒரு 10 இயர்ஸா இது ஒரு 5 இயர்ஸா ஓவராலாக இங்கே வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கோங்க. எக்ஸ்னு எடுத்துகிட்டு ஓவராலாக இந்த லென்த் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது 15 இயர்ஸ் வருது. அப்போ 15 இயர்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2:2/3. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். என்ன வருது அப்படின்னு பாருங்கள். ஸோ 3x into 2 6x 15 into 2 30 3 into x 3x 3 into 15 45. ஸோ அப்போ இந்த 3x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி 30 அந்த சைடில் கொண்டு போயிருங்க. அப்போ என்ன வருது 3x தட் இஸ் ஈக்குவல் டு 45ல் 30 போச்சுன்னா 15. இந்த 3யும் 15 கேன்சல் பண்ணால் x இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸோட வேல்யூ 5னு கிடைக்குது. எக்ஸோட வேல்யூ 5. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா த பர்சன்டேஜஸ் ஆஃப் ராம் அண்ட் ரஹீம். ராமுடைய பர்சன்டேஜ் என்ன ரஹீமுடைய பர்சன்டேஜ் என்ன. 10 வருஷம் முன்னாடி அவங்களுடைய ஏஜ் என்ன எக்ஸோடைய வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 10 வருஷம் முன்னாடியே ராமுடைய ஏஜ் வந்து 5 இங்கே 3 into 5 15 ரஹீமுடைய ஏஜ் வந்து 15. அப்போ இதோட வந்து ஒரு 10 சேர்த்துக்கோங்க. 10 சேர்த்துட்டு அப்படின்னா பர்சன்டேஜ் என்னன்னு தெரியும். அப்போது ராமுடைய பர்சன்டேஜ் என்ன 15. இந்த 15ஓடையும் 10 சேர்த்துக்கோங்க. 10 சேர்த்துக்கிட்டா ரஹீமுடைய பர்சன்டேஜ் என்ன 25. அப்போ 15 and 25. ஸோ இது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்து என்ன வருது பாருங்கள் 3:5 3:5. ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்காங்க 3:5 அப்படின்ட்டு. ஸோ இது கிளியராக புரிஞ்சுதா அப்படின்னு பாருங்கள். 7th கொஷின் ராம் அண்ட் ரஹீமுடைய பர்சன்டேஜுக்கான ரேஷியோ கேட்டிருக்காங்க 3:5 அப்படின்னு சொல்லணும். ஸோ அடுத்தது கொஷின் நம்பர் 8. 8th கொஷினில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். 10 years பிஃபோர் 10 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ இது வந்து நவ் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஏ அண்ட் பி இந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ 13:17. ஆஃப்டர் 17 years ஃப்ரம் நவ் இங்கேருந்து ஒரு 17 years இது வந்து 10 வருஷம் முன்னாடி இங்கேருந்து 17 years இந்த இடத்துல அந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ 10:11. அப்போ இது 13x எடுத்துக்கோங்க இது 17x. அப்போ இந்த கேப் வந்து எவ்வளோ வருது டோட்டலாக 10 + 17 27 வரும். இந்த கேப் வந்து 27. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு b உடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். 17 into 10 170x 27 into 10 270 11 into 13 143x 27 into 11 297. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் இந்த எக்ஸை எல்லாம் ஒரு சைடும் நம்பரெல்லாம் இன்னொரு சைடு கொண்டு போங்க. அப்போ 170ல் 143 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வருது உங்களுக்கு 27x இஸ் ஈக்குவல் டு 297ல் 270 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ என்ன வருது 27. ஸோ 27 கெட் கேன்சல். அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வருது 1 அப்படின்னு வருது. எக்ஸோட வேல்யூ 1 அப்படின்னா அட் ப்ரெசண்ட் பி உடைய ஏஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா இங்கே எக்ஸோடைய வேல்யூ 1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். சப்ஸ்டிட் பண்ணால் பியோட ஏஜ் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 17. 10 வருஷத்துக்கு முன்னாடி 17னா இந்த 17ஓட ஒரு 10 வருஷம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ இந்த 17ஓட 10 வருஷம் ட்ராவல் பண்ண என்ன வருது 27 வரும். அப்போ பியோட பர்சன்டேஜ் என்ன வருது 27 years. பியுடைய பர்சன்டேஜ் என்ன 27 years. அதே வந்து அவங்க ஏவுடைய பர்சன்டேஜ் கேட்டால் இந்த 13ஓட ஒரு 10 சேர்த்துக்கிட்டால் 23ன்னு வந்துடும். அவங்க கேட்டது பியோட பர்சன்டேஜ். அப்போ 17ஓட ஒரு 10 சேர்த்துக்கிட்டே என்ன வருது உங்களுக்கு 27 அப்படின்னு வருது. ஸோ கிளியராக புரிஞ்சுது அப்படின்னு பாருங்கள். அடுத்தது 9th கொஷின். அட் ப்ரெசண்ட் கவிதா இஸ் ட்வைஸ் சரிதாஸ் ஏஜ். கவிதா அப்படிங்கிறவங்க சரிதாவுடைய ஏஜை விட ட்வைஸ். அப்போ கவிதா 2 மடங்கு சரிதா 1 மடங்குன்னு அர்த்தம். 8 years hence 8 வருஷத்துக்கு அப்புறமா த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ பிட்வீன் கவிதா அண்ட் சரிதா ஏஜஸ் வில் பி 22:13. என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இந்த சார்ட்டில் அட் ப்ரெசண்ட் கவிதா சரிதா இவங்களுடைய பர்சன்டேஜுக்கான ரேஷியோ 2:1. 8 வருஷத்துக்கு அப்புறமா
ஆஃப்டர் 8 இயர்ஸ். அந்த ரெண்டு பேருக்கான ஏஜுக்கான ரேஷியோ என்ன 22:13 அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் கவிதாஸ் பெர்சன்டேஜ்? அப்போ இங்கே 2x எடுத்துக்கோங்க, இங்கே எக்ஸ்னு எடுத்துக்கோங்க. இங்கே கேப் வந்து எவ்வளோ அப்படின்னா 8 இயர்ஸ், அந்த 8 இயர்ஸ் இங்கே எடுத்துக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 22/13. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்கள். 22x 22வையும் 18 நீங்கள் மல்டிப்ளை பண்ணுறீங்க. அப்போ என்ன வருது 160 ப்ளஸ் ஒரு 16 176 இஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்கள். 13ஐயும் 2x மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வருது 26x. 13 8 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ ஒரு 80 ஒரு 24 104. ஸோ அப்போது எக்ஸெல்லாம் ஒரு சைடும் நம்பரெல்லாம் ஒரு சைடும் கொண்டு வாங்க. அப்போ என்ன வருது பாருங்கள். 26ல் 22 போச்சு அப்படின்னா என்ன வருது 4x. 4x இஸ் ஈக்குவல் டு 176ல் 104 வந்து சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வருது உங்களுக்கு 270 வருதுங்களா 72. ஸோ அப்போ இது கேன்சல் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் பாருங்கள். 1 × 4 ரிமைனிங் 3 8 டைம்ஸ். அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்ன 18. எக்ஸோடைய வேல்யூ 18 இயர்ஸ். அப்போ கவிதாவுடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னா 2x. கவிதாவுடைய பர்சன்டேஜ் 2x. அப்போ 2x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 18 டபுள் பண்ணால் உங்களுக்கு என்ன வருது பாருங்கள் 36. அப்போ 2 × 18 36 இயர்ஸ். அப்போ கவிதாவுடைய பர்சன்டேஜ் என்ன 36 இயர்ஸ். அப்போ இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து 36. And 10th question. The ratio between the percentages of Indra and Lizzie is 3:8 respectively. After 8 years, Indra's age will be 20 years. What was Lizzie's age 5 years ago? என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். இந்திரா அண்டு லிஸி இந்த ரெண்டு பேருக்கான பர்சன்டேஜ் என்ன பாருங்கள் 3:8. பர்சன்டேஜ்க்கான ரேஷியோ 3:8. ஆஃப்டர் 8 இயர் இந்திராவுடைய ஏஜ் ஆஃப்டர் 8 இயர்னா இங்கே வந்து 3xன்னு எடுத்துக்கிறேன், இங்கே 8xன்னு எடுத்துக்கிறேன். ஆஃப்டர் 8 இயர் அப்படின்னா இங்கே 3x + 8 தட் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 20 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ லிஸியோடைய ஏஜ் 5 இயர்ஸ் ஏகோ என்ன 5 வருஷத்துக்கு முன்னாடி. லிஸியோடைய ஏஜ் 5 இயர்ஸ் பிஃபோர் வாட்? இதான் கொஸ்டின். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்? 3x + 10 3x + 8 தட் இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ 3x தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 8 அந்த பக்கம் போனால் சப்ட்ராக்ட் ஆகிடும். அப்போ 20ல் 8 போச்சு அப்படின்னா 12. அப்போ எக்ஸையும் அதாவது 3ஐயும் 12ஐயும் கேன்சல் பண்ணால் என்ன வருது x இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வரும். எக்ஸோட வேல்யூ இங்கே 4 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல 4 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல 8x அப்படிங்கிற இடத்துல எக்ஸோடைய வேல்யூ 4 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு அதுலேருந்து 5 சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். 5 வருஷத்துக்கு முன்னாடி லிஸியோடைய ஏஜ் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். 32ல் 5 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. அப்போ 27. ஸோ 5 years before Lizzie's age 5 years before 5 years before Lizzie's age 27 years. ஸோ அவ்வளோதான், எல்லா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணிட்டோம். 10 கொஷின்ஸு. அண்டு ஆர்ஆர்பி என்டிபிசிக்கான ரிவிஷன் பேட்ச் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ரீசனிங், மேக்ஸ், ஜிஎஸ் இந்த 3 சப்ஜெக்ட்டும் இந்த ஒரு பேக்குள்ளே அவைலபிள். ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும் விருப்பப்படுறவங்க Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் என்டிபிசியோட மெமரி பேஸ்டு கொஷின் பேப்பர்லாம் வேணும், நான் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணிட்டு நீங்கள் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து பை பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நடந்த எக்ஸாம் பேப்பர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஓகேப்பா, என்னோட இந்த செஷன் படிச்சுதான் மறக்காமல் ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் இது மட்டும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ கைஸ்.